4 பீஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மூழ்க வச்சுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற எல்லா தண்ணியும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சிட்டு இந்த 4 பீஸ் பிரெட்டையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இதை சேர்த்துருங்க. இந்த பிரெட்டை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்க காய் துருவுற கட்டையில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதையும் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, ஃபைனலாக 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. ப்ரெட்லேயும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதுலேயும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம பொரிச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். இந்த போண்டாவை நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரெட் போண்டாவை வீட்டில் செஞ்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.